நம்ம சேனல் கமெண்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரிஷபராசி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, ரிஷபராசி பற்றி சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டு அவரும் சலிச்சு போயிட்டார். நான் மீனத்தை தவிர வேறு எந்த ராசியும் சொல்கிறது இல்லைனால நான் மீனத்தை தவிர வேறு எந்த ராசியை பற்றி சொல்லலை அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் கமெண்ட் போடுறதே விட்டுட்டார். அவர் கேட்டார் இல்லையா, அவருக்காக இந்த வீடியோ நம்ம ரிஷபராசி பற்றி பேச போகிறோம். ரிஷபராசிக்கு என்னங்க, ஆல்ரெடி லாபத்தில் சனி உட்காந்துருக்காரு, 3ஆம் இடத்துல வந்து குரு இருக்கார், 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், கேது வந்து 4ஆம் இடத்துல இருக்காங்க. சனி பயிற்சி ரொம்ப பாசிட்டிவ். லாப சனி அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் ரிஷபராசிக்கு. ஏன்னா இருக்கிற இந்த சனி பயிற்சியில் இந்த லாப சனியாக சனி வரும்போது சனியால் கொஞ்சம் கூட உங்களுக்கு கெடுதல் நடக்காது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க அஷ்டம சனியில் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. 2018 ஐ திங்க் 19 அந்த காலகட்டம் நினைக்கிறேன். அப்போது அஷ்டம சனி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீன் வந்து இப்போ அவங்க லைஃப் செட்டில் ஆகிருக்கு. நீங்கள் நிறைய ரிஷபராசிக்காரங்களை பார்த்தா தெரியும், நல்லா இருக்கிறாங்க, மேரேஜ் ஆகிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, ஜாப் கிடைச்சிருக்கு, நிறைய கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்காங்க ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த சந்தோஷம் ஆனந்தம்லாம் நீடிக்குமானா கண்டிப்பாக நீடிக்கும். ஏன்னா லாப சனியாக இருக்கார். அதுக்கப்புறம் 7.5 சனியாக ஸ்டார்ட் ஆவார் 2 வருஷத்துக்கு அப்புறம்னா கூட அது பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. 7.5 சனியில் அந்த விரைய சனிங்கிறது பெருசாக ரிஷபராசியை பாதிக்காது. இப்போது அடுத்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சியுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ரிஷபத்துக்கு குரு நல்லது செய்ய மாட்டார், அது வேறு விஷயம். ராகு கேது பயிற்சியுமே ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குன்றதுனால மகரத்துக்கு அடுத்ததாக நம்ம என்ன சொல்லலாம்னா ரிஷபத்தை சொல்லலாம். கோச்சாரப்படி ரிஷபராசிக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குது. இந்த வருஷமாக இருக்கட்டும், அடுத்த வருஷமாக இருக்கட்டும், ரிஷபராசிக்காரங்களாம் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க, பொய் சொல்லாதீங்க, நல்லா தான் இருக்கீங்க. இல்லை சார், அதையும் மீறி நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் சொல்கிறது 1% கூட நடக்கலைன்னா உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சரியில்லை. 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, இந்த சனி ராகு அப்படின்னு சொல்லி இந்த பாவகிரகங்களோடு இணைந்த ஒரு தசா புத்தி உங்கள் லக்னத்துக்கு ஆகாத தசா புத்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த தசையில் புத்தி போயிட்டு இருக்கு, அதில் அந்தரம் போயிட்டு இருக்குன்ற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோச்சாரம் வேலையே செய்யாது. பொதுவாக வந்து உங்கள் தசாபுத்தி கொடுக்கக்கூடிய நன்மைகளை கேட்டு போட்டு தடுக்கிறவர் யாருன்னா இந்த சனி. இப்போது இந்த லாப சனியாக சனி உட்காந்துருக்கும்பொழுது இந்த லாப சனி கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் கேட்டு போட்டு தடுக்கிறவங்க யாருன்னா தசாபுத்திகள். நான் சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரங்க நல்லா இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் கிரக நிலைகள் சரியில்லை. நீங்கள் பிறந்த நேரப்படி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த ஜாதகப்படி உங்களுக்கு கெடுதலான சில காலகட்டம் நடக்கும்போது இந்த கோச்சார பலன் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு நடக்காது. ஏன்னா இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓரலாக சொல்லக்கூடிய ஒரு 30 to 40% தான் நடக்கும்ன்றதுனால பேலன்ஸ் இருக்குது அந்த 60 to 70% உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஸோ ரிஷபராசி கோச்சாரப்படி நல்லா இருக்குது. உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்தது என்ன சொல்ல முடியும், அட்வான்ஸாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். கோச்சாரப்படி ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த லாப சனியை விட்டுறாதீங்க, நிறைய காசு வரும். பர்ஸில் 10 பைசா இல்லாமல் சுற்றிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாருமே இப்போ பணம் இருக்குது, ஓரளவுக்கு காசு வந்திருக்கு, வருமானம் வந்திருக்கு. லாப சனி கண்டிப்பாக நிறைய காசை கொடுக்கும். ஏன்னா இப்போ காசை கொடுத்தாரு தான் நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த விரைய சனியில் நிறைய செலவு பண்ணணும் இல்லையா. நிறைய செலவு பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி 2 வருஷத்தில் காசை கொடுக்கணும். சனி எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. அதனால் உங்களுக்கு நிறைய காசு இப்போ கொடுப்பாரு, வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது, நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்கும். குடும்பத்தில் வந்து துக்கமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்த இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். இப்போ ரிஷபராசி பற்றின ஒரு வீடியோ போட்டால் அது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் துன்பம் இழப்பு இதெல்லாம் ஏற்பட்டாதானே உங்களை பற்றின ஒரு வீடியோ போடும்போது நீங்கள் அதை வந்து பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, நல்லது நடக்காதா, வாழ்க்கையில் வெளிச்சம் வராதா, இந்த இருட்டு கோயிலிருந்து வெளியில் வர முடியாதான்ற ஒரு தேவை உங்களுக்கு இருக்குன்றதுனால தான் இப்போ நான் மீனராசி பற்றி ஒரு வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா மீனராசிக்கு இப்போ டைம் சரி இல்லை. ஆனால் ரிஷபராசிக்கு நல்லா இருக்குன்றனால ரிஷபராசி பற்றி நான் வீடியோ போட கூட அது பெருசாக ரீச் ஆகாதுன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் ரிஷபராசி பற்றி சொல்லுங்கள் ப்ரோன்ட்டு, அதனால் இந்த வீடியோவை நான் அவருக்கு சொல்கிறேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேணாம். பர்சனலாக என் ஆர்டர்னு சொல்லலாம். இந்த தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் வரக்கூடிய தீபாவளி கூட நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, சனியும் நல்லா இருக்காருன்றதுனால எல்லா வகையிலுமே ரிஷபராசிக்கு நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியாது. இந்த மாத கோள்களான இந்த சூரியன் செவ்வாய் இந்த புதன் இவங்களுடைய பெயர்ச்சி வச்சு வேணால் நம்ம வந்து டெய்லி வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் சொல்லணும் அவசியம் கிடையாது. பொதுவாக இந்த வருஷம் நல்லா இருக்குது, அடுத்த வருஷமுமே வந்து ரிஷபராசிகளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. மகரத்துக்கு அடுத்தபடியே ரிஷபராசிக்கு நான் அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம 2026க்கான ப்ரெடிக்ஷன் சொல்லலை, கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் வந்து இப்போ ஓவரலாக சொல்கிறேன். 2026 இந்த புத்தாண்டு வரும்போது நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிகளுக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் 2026 நியூ இயர் அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்குமான அந்த ப்ரெடிக்ஷனை கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லுவோம். கவலைப்பட வேண்டாம். ரிஷப ராசிக்கு இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷமும் சரி நல்லா இருக்குது. தீபாவளி ரொம்ப நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.